ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு மார்ச் 24. லோகேஷ் 24 டேஸ் சேலஞ்ச் முடிக்க போகிற நாள். லோகேஷோட லட்சம் நிறைவேற போகிற நாள். 24th டே ட்ராயிங்கை முழுசாக முடிக்க போகிற நாள். இன்னைக்கு டே 24 ஆர் 24. இன்னைக்கு நாம யாரை ட்ரா பண்ண போறோம்? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஆர்ட் பண்ண போறேன். அடுத்து இதுல தான் பண்ண போறேன். கொஞ்சம் பேர் கப் பண்ணிட்டு இந்த பேப்பரை கொஞ்சம் வச்சிட்டு அப்புறமா நான் இது இங்க ஆர்ட் பண்ண போறேன். அப்புறமா பண்ணிட்டு எங்க அப்பாவுக்கு அனுப்ப போறேன். வாங்க கைஸ், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹாய் கைஸ், பார்த்தீங்களா? இந்த பேப்பர் ஷீட்டை வச்சு இதில் ஒட்டிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? இது மேலே இருந்து வரையணும். வாங்க கைஸ், வரையத பார்க்கலாம். இன்றைக்கி நான் ட்ராயிங் பண்ணுறதை பார்க்க போகிறதில்ல. என்னோடய பொண்ணு இவ தான். இவ பண்ணுற ட்ராயிங்கை பாருங்கள். இவ எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு பண்ணி எனக்கு கிஃப்ட் பண்ணான். இவளுக்கு 4.5 years தான் ஆகுது. பட் இவ்வளோ அழகாக ட்ரா பண்ணுவான்னு நினச்சி பார்க்கவே இல்லை. நானே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் பண்ண போஸ்டெல்லாம் யாருக்கு இன்ஸ்பயர் ஆச்சோ இல்லையோ, என் பொண்ணு இன்ஸ்பயர் ஆகிட்டா. அவ்வளோதான், எனக்கு அது போதும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அன்டவுட்டபிளி இன்றைக்கி நான் ட்ரா பண்ண போகிறது என்னோடய பொண்ணை தான். ட்ராயிங் முடித்தாச்சு. 24 days எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் டே எங்கள் அம்மாவோட ட்ராயிங்கில் ஆரம்பித்தேன். லாஸ்ட் டே என்னோடய சின்ன அம்மாவோட ட்ராயிங்கோடு முடிக்கிறேன். தொடர்ந்து எவ்வளோ தடை வந்தாலும் என்னை பண்ண வச்சது உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ். அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு டெய்லி வீடியோஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன போஸ்ட் பண்ணாலும் சைலண்ட்டாக பார்த்துட்டு அதை பார்க்காத மாதிரி போகிறேன். என்னோட சைலண்ட் ஃபாலோவர்ஸை பார்த்தேன்னு சொன்னியே, நீ என்னையோட லோகேஷ் வீடியோஸ் போடலை. கூப்பிட்டா லோகேஷ் சேலஞ்சை முடிச்சிட்டாருன்னு போய் சொல்லி கூப்பிடு. கூப்பிட்டு பாரு. இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு ரேர் ஃபினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ராவணையா? ஐயோ ஐயோ, வாங்க அந்த சோகத்தை என்னைக்கா சொல்றேன். பயப்படாம வாங்க, அங்க போயிருங்க, பக்கத்துல போயிருங்களேன். இப்போ போஸ்ட் போடு போடு சொல்கிறேன், போடு. எல்லாம் பண்ணானா கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க, கொட்டுங்கள சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. அவ்வளோதான். இவனை அன்ஃபாலோ பண்ணுறதுக்கு முடியாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான். But actually, how my viewers thinking? ஒரு சுமால் கதை ஒன்று சொல்லுங்க பாருவல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி இல்லைனாலும் ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆச்சும் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கு இன்னொரு சேலஞ்சோடு வரேன். ஆர் உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஐடியா இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஐடியா நல்லா இருந்தால் அதுக்கு அடுத்த மந்த் நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. Thanks for watching.
கீப் ஆன் வாட்சிங்.